ப்ரெசன்ட் மீடியா பீப்புளுக்கு வணக்கம். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே நிற்கிறதுக்கு 12 வருஷ உழைப்பு. தேங்க்ஸ் சார். இல்லை, அது அந்த சிரிப்புக்கு பின்னால் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. சாரி, கொஞ்சம் அது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 10-12 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. நான் சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா என்னோடய பைலட் ஃபிலிம்ஸை ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களே நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கே ஒரு தைரியம் வந்தது, இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்ட்டையும் போகலங்க. விஜயோ அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும், அவங்க கிட்டேயே போக முடியாதுன்னு தெரியும். நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு தான். ரொம்ப இப்போது மார்க்கெட் லெவலில் ஒரு 3 கோடி 4 கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டருங்க கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன். அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல. மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்டதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், என் கதையை கேளுங்க அப்படின்னு. யாருமே கொடுக்கல. தீரஜ் சார் தான் மைம்கோபி அண்ணன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. நான் ஒரு இண்டிபெண்ட்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது, சாரோட ஷூட்டிங்கில் இருந்தார் அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போது சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சார் என் பேரை கூட கேட்கல, நீ யார், என்ன உன் பேர், என்ன மதம், என்ன ஜாதி, எதுவுமே கேட்கல. நீ படம் பண்ணியிருக்கியா, அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கியா, எதுவுமே கேட்கல. 5 நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்டார். சார், இந்த 5 நிமிஷத்துக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார், யாருமே என்னை மதிக்கலை. சார் 5 நிமிஷம் கொடுத்தாரு, கதை சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொல்லி முடிக்கும்போது 1 hour ஆகிடுச்சு. சார் ஷூட்டிங் அப்படியே நிறுத்திட்டே என்ற கதை கேட்டார். அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும்போது, ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, பட்ஜெட்டுன்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும். அப்படின்றப்போ எங்களுக்கு பெரிய, ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் எப்போயோ யோசித்து வச்சுட்டேன். ஆனால் இப்போது நான் போய் யார்ட்டையும் சொன்னால், நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் யார்ட்டையும் போய் சொன்னால் எடுப்பாங்க, இது புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல. ஆனால் சாருக்கு அது புரிஞ்சுது. இது செம்ம ஐடியா, இது நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை 8 மடங்கு ஏற்றிட்டாரு. அப்படி தான் இப்படி நிற்கிது, நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த அந்த 5 நிமிஷம் தான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மிஸ்கின் சார், நான் இங்கே நான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள் இருக்கிறீங்க, என்னோடய இன்ஸ்பைரேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள், தேங்க்யூ. நான் எல்லாமே சொல்லிட்டேன், அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் நான் அடுத்தடுத்த மேடைகளில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு. ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணுன்னா, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆயாலேருந்து நான் சிஜி டீம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பாட்டி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா. இந்த படத்தை நல்லா எழுதுங்க, நல்லபடியாக கொண்டு போங்க. என்ன மாதிரி சின்ன சின்ன டைரக்டருங்க, அப்கமிங் டைரக்டருங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற நல்ல விஷயங்கள் இதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க, இந்த படம் நல்லபடியாக வரணும். தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு மிஷ்கின் சார், ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இருந்தால் இந்த ஸ்டேஜ் யூ வில் டூ ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு. நீங்கள் பேசின ஸ்பீச் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஹார்ட்லேருந்து ஆர்ட் வரைக்கும் சொன்னார். ஸோ ரெண்டுமே வித் ஆல் மை ஹார்ட் ஐம் டூயிங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சந்துரு என் முதல் பட டைரக்டர். சினிமா சரி கமர்ஷியலாக இல்லை, ரொம்ப சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு சொன்னதப்போ, சரி அதுக்கு என்ன இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கணும் அப்படின்னாங்க. என்னவா கற்றுக்கணும்னு, ஏதோ ஒரு சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he went out from his director's cap, போய் ப்ரொடக்ஷனில் பேப்பர் ராக்கெட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தாரு. கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிரு மேம் கிட்ட கேட்டோன்னே லைக் ஓகே கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he learned ப்ரொடக்ஷன் there. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஷூட்டிங்கில்
பிள்ளையார் சொல்லின்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். டெஃபினட்டாக கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகும் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு, கண்டிப்பாக சொல்லு, நோ ப்ராப்ளம், பட் 5 மினிட்ஸில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சொல்லி உட்காந்து 2 வாட்டி பிரேக் எடுத்தேன். இந்த மாதிரி என்னை சிரிக்க விட்றா கொஞ்ச நேரம், ஏன் அடுத்த ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கேப் கொடுத்து என்னை சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் குடிக்காமல் சிரிக்க வச்சார். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறோம், பட் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது வில் டிஸ்கஸ். தேர் அகெயின் சந்துரு கம்ஸ் பேக். இந்த சந்துரு கிட்ட கேட்டுட்டு தென் அவர் சொன்னார், கதையாக நல்லா இருக்குங்க, பட் கமர்ஷியலாக எப்படி எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்ஸ் உருவாக்கணும். நான் கேட்ட கேள்வி இருந்தால், ஏன் இந்த படம் பார்க்கணும்? தீரஜ் யார்? இஸ் அ டாக்டர். அவன் நடித்ததுக்காக படம் பார்க்கணுமா? படம் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட், தே ஆர் யுவர் ஏஞ்சல்ஸ், தே வில் ட்ராவல் வித் யூ. ஸோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் அப்படின்னோடனே சரி ஓகே, இதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும், ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸே பண்ணல இன்னும், ஆனால் உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட் ஆல்சோ. ஸ்மிருதி, லவ்லி ஒர்க்கிங் டு யூ அண்ட் யூ பீன் கிரேட். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வெற்றி, இவங்களோட பற்றியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மீரான் சொல்லிட்டாரு. டைரக்டருக்கு M2ன்னு பேர் வச்சுருக்கோம், மீரா மஹதி அப்படின்னு, ஏன்னா ஷார்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் வெற்றி ஃபார் பீங் அ பார்ட் அண்ட் யூ ஹவ் டன் லவ்லி. எல்லா ஃப்ரேம்ஸும் கிறிஸ்பாக எங்கே கட் பண்ணணும், மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி எங்கே கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்றத. ஆக்சுவலி மிஸ்கின் சாருக்கு சொல்லணுன்னா, சைக்கோ படம் ஷூட்டிங்கில் நான் ஒரு 4-5 வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். இந்த லென்ஸ் ஸ்டோரியெல்லாம் அங்கே நான் லைவில் பார்த்துருக்கேன். கேமராமேன் ஒன்று சொல்லுவார், அந்த லென்ஸில் இந்த லென்ஸ் போட அப்படின்வார் உட்காந்துட்டு. அண்ட் எடிட்டிங்கில் ஐவ் சீன் ஹிம் ஆஸ் அன் எடிட்டர். எடிட்டிங்கில் கரெக்டாக எந்த ஃப்ரேம் எங்கே கட் பண்ணணும் அப்படியே போயிட்டுருக்கோம். டப் கட் அப்படின்வார். அதெல்லாம் அப்போ புரியல. இப்போ வெற்றி பண்ணுறப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீ வாஸ் திங்கிங் தென். தேங்க்யூ சார் ஃபார் being a part of my journey, and I heard that you're being a music director in your upcoming movie. Congrats for that also, sir. Then that's all. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அட்லி அங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், மீரான் இங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஸோ we want all your support. Please do justice. எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்த்து விட்ருங்க இந்த படத்தை. வீல் அகெயின் ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸில் பார்ப்போம். நன்றி ஐயா. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புது படங்களும் என்னை வந்து கேட்குறாங்க, அதாவது அவங்க மேடைக்கு வாங்க, ஒரு சின்ன மைலேஜ் கிடைக்கும், நான் சந்தோஷமாக வர்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா படத்துக்கும் நான் வந்துடுறேன். ஏன்னா என் படங்களுக்கு வந்தாங்க, துளசி பழனிவேல் சார் தான் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இதுவாக இருந்தார், எங்களுக்கு பிஆர்ஓ இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தை இளைஞர்களுக்கும் நான் வந்து கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்படி தான் வந்தேன். தீரஜ் எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் சந்துரு நல்லா தெரியும். அப்புறம் அதெல்லாம் மீறி எந்த படம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். எனக்கு இது எல்லா படமும் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 படம் கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக, நான் வந்துடுறேன் ஆக்சுவலாக. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தம்பி படத்துக்காக இல்லை, இவனும் தம்பி தான், இவங்களும் தம்பி தான், படம் எடுக்கிற எல்லாருமே தம்பி தான். தேங்க்யூ. டபுள் டக்கர் இல்லை அது கிடையாது. அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல டபுள், ஸோ அது டபுள் டக்கர். இந்த படத்தில் 2 டபுள் ஆக்ஷன் இருக்குது இதில், ஸோ அதனால் டபுள் டக்கர். ஸோ எல்லாமே 2 இருக்கிறதுனால டபுள் டக்கர். இல்லை அதுவும் டபுளுக்காக தான் வச்சேன், எங்கேயோ ஒரு இடத்துல தெரியும் வச்சு. இல்லைங்க, அப்படி தான் இருக்குது. அதுதான் பெரிய சேலஞ்சு சினிமாவுக்கு. இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சேட்டலைட் இருந்துச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் அந்த படங்கள் நம்மளால் உடனே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியல, தியேட்டர்களுக்கு மக்கள் வர மாட்டேன்றாங்க, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட்டு தான் சினிமா இயக்குறவங்களுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்து, ஆனால் இதுக்குள்ளே விட்டு வெளியே வராமல்
நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம படத்தை நம்ம ரீச் பண்ணணும், ஒரு நல்ல கதையை ரீச் பண்ணணும்னு சொல்கிற ஒரு உத்வேகத்தை இந்த கான்ஃப்ளிக்ட் தான் கொடுக்கும். திரைப்படத்தில் எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து எப்படின்னா வந்து அவனுடைய முதல் பகுதியில் அவனுடைய வாண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுவான், அவன் கடைசி போகிற வரைக்கும் அவனுக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ஷுவல் டைம் தான் இந்த டைம். அதனால் வந்து நான் சினிமாவை சொல்கிறேன், கலையை சொல்கிறேன். கலையில் இருப்பதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ பேர் எவ்வளோ வேலையில் செஞ்சுக்கிருக்கோம். ஒரு டாக்டர் ஏன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இது ஒரு புண்ணியம் செய்த ஒரு இடம் தான் ஆக்சுவலாக. அதனால தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து. அப்படிலாம் இல்லையே. கூப்பிட்டு நிறைய என்னன்னா கூப்பிட்டு தான் கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய காசு வர கேட்பேன் ஆக்சுவலாக. இல்லை, ஆஸ் யூஷுவல் இது வந்து படம் முடித்து ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு 2 வீக்ஸ் டைம் இருக்குது. முடித்தோடனே அவர் காட்டுவேன். அவர் பிடிச்சிருந்தா அவர் கண்டிப்பாக பண்ணுவார். பிடிக்கலன்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் பிஸ்னஸ். அதில் நான் வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நட்புன்னு வேறு, பிஸ்னஸ்ன்றது வேறு. ஸோ அது தெளிவாக ஐ ஹவ் ட்ரான் தட் லைன் வெரி கிளியர். ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் எனக்கு அது ரீச் இருக்குது. ஸோ அதனால் நான் போய் காட்டுவேன். அதனால் தட் டசன்ட் மீன் தட் ஹி ஹேஸ் டு டூ இட். இல்லை, ஸோ வெரி கிளியர். அதுக்கு செண்பகமூர்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராஜான்னு ஒருத்தருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவார். கமர்ஷியலாக என்ன வயபிலிட்டி, ரெட் ஜெயிண்ட் எடுத்துச்சேன்னா அது கமர்ஷியலாக வயபிளாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். நான் தான் டாக்டர் இங்கே இருக்கேன். ஓ, டைரக்டர். ஓகே, இது உனக்கு தேவையா அப்படின்னாரு. சொன்னேன், இல்லைங்க எனக்கு இப்போ நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ நம்ம டாக்டராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி காலைல போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன், வரேன். லைஃப் இப்படியே முடிஞ்சிடும். 50 இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா வெறும் ஹார்ட்டு ஆப்ரேஷன் இது தான் இருக்கும். நம்மளுக்குன்னு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் நடிக்கலாம், இது ஒரு ஹாபி அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் த சேம் டைம் ப்ராக்டிஸை விடாமல், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், பேஷண்ட் கேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதுனால, என்னால் பண்ண முடிஞ்சதுனால நான் பண்ணுறேன்.